விஷ்ணு வந்து லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஓவரா பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவர் வந்து பூர்ணிமா கிட்ட சரண்டர் ஆயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. விக்ரம வந்து அவ்வளவு ஒரு ஆவேசப்பட்டு நீ என்ன அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, என்ன வந்து பலியாடுன்னு சொல்லாத அப்படிங்கிற அளவுக்கு அவர் கோவப்பட்டாரு. ஆனா அந்த கோவம் ஏன் வந்து மாயா பார்க்க வச்சு சொன்னதுல வந்து ஏன் வரலன்னு தெரியல. கமல் சார் சொன்னதுல ஒரு திருத்தம் பண்ணிருக்கலாம் சார். வந்து என்னன்னா பட்டப்பெயர்கள் வந்து ஒரு சில பேர்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஒரு சில பேர் இல்ல, பட்ட பேரே வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். முக்கியமா இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பிக் பாஸ் ஷோ? நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்து எவிக்ஷன் வந்து பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் அவரும் வந்து சொன்னாரு. லாஸ்ட்ல ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து பூர்ணிமா தான் இன்னைக்கு எபிசோடே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார், சாரி சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்ட்ல போய் அவங்களுடைய சாரியை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு கமல் சார். இதுக்கப்புறம் பூர்ணிமா அந்த மாதிரி பண்ணாம இருப்பாங்கன்னு நானும் நம்புறேன். நம்ம எல்லாரும் நம்புறோம் நல்லபடியா விளையாடுவாங்க, கரெக்டா பிளே பண்ணுவாங்க. அண்ட் இன்னில இருந்து எல்லாரோட பிளேவுமே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மேபி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே வந்துட்டு கமல் சார் ஸ்டார்ட் பண்ணாங்க, மனசு ரீதியா தான் சொல்றாங்களே தவிர மனசார யாருமே இங்க மாறவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள யார் நினைக்கிறீங்க? மாயா மனசார மாறாத ஒரு பர்சன் தான். அது கன்ஃபார்ம் ஒரு பர்சன் சொல்லணும்னா மாயா. ஓகே, இப்போ பூர்ணிமா விஷ்ணு இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு கமல் சாருக்கு நக்கல் கிண்டல் பண்ற மாதிரியே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு வந்து இத்தனை நாள் நம்ம கேட்டதுக்கு இன்னைக்காவது வாயை திறந்து அந்த பொண்ணை வந்து இன்னைக்காவது ஒரு கொஸ்டின் கேட்டாரே அப்படின்னு நினைச்சு ஆறுதல் அடைஞ்சிருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு அவர் கேட்கும் போது. ஹாப்பி அப்படின்றதோட இப்பயாவது கேட்டாரே, நம்ம இவ்வளவு கத்தி இப்பதான் கேட்கிறாரேன்ற ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப, அதாவது எல்லாருக்கும் ஹார்ஷா சொல்ற கமல் சார் வந்து மாயா கிட்ட மட்டும் ஏன் அவ்வளவு சாஃப்டா பேசுறாருன்றது எனக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே அவங்க கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு அது கொஞ்சம் தெளிவாயிருக்கும் உங்களுக்கு. எஸ், ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு வந்து பூர்ணிமா பத்தி சில விஷயங்கள் சொன்னாங்க. இப்பதான் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக போயிட்டு சாரியும் சொன்னாங்க. அவ பூர்ணிமா ஒரு விஷயம் சொன்னாங்க, அது வந்து ரொமான்டிக் ஸ்மைல் அப்படின்ற மாதிரி. அந்த ரொமான்டிக் அவங்க எந்த மீன் பண்ணி அந்த வார்த்தையை சொன்னாங்க? யார ரொமான்டிக் ஸ்மைல் சொன்னாங்க? எஸ், அது கொஞ்சம் இப்படி சைலண்டா பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்துட்டு ரொமான்டிக் ஸ்மைல் உங்களுக்கு தெரியல. பூர்ணிமா விஷ்ணு கிட்ட சொன்னது அதுதான். பூர்ணிமா விஷ்ணு கிட்ட தான் சொன்னாங்க, கரெக்ட். பட் விஷ்ணு வந்து லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஓவரா பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இப்ப போன வீக் இல்லாம முந்தின வீக் அவர் கேப்டன்சில இருக்கும்போது வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டாரு. சோ அதை வந்து ஈடுகட்டும் வகையில் இந்த வீக் வந்து எல்லார்கிட்டையும் சாரி கேட்டதுனால அவர் வந்து பூர்ணிமா கிட்ட சரண்டர் ஆயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பூர்ணிமா அவ்வளோ நல்லவங்க இல்ல, நல்லவங்க அவ்வளவுதான். சோ அவங்க அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க வேண்டியது இல்ல. பட் கமல் சார் இருக்க ரெண்டு விஷயங்கள் இது பண்ணப்பட்டது. அதாவது அந்த போர்டுல வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்கட்டும், அதுக்கு முன்னால ஒருத்தரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க வந்து இப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கறத யார சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது ரெண்டுத்துலயுமே வந்து விஷ்ணுக்கு அமைஞ்சது பூர்ணிமா தான். சோ அவர் வந்து ரெண்டுத்துலயுமே வந்து அவங்களை கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துட்டு வந்துட்டோம்னா அவங்க வந்து நம்ம மேல சாஃப்ட் கார்னர்ல இருப்பாங்க, நம்மள நெக்ஸ்ட் வீக் குத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியால அவர் வந்து இத பண்ணிருக்காரு. எஸ், ஓகே. இப்போ வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு மணியோட கேப்டன்சி பத்தி பேசினாங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு நீங்க பேசாம இருந்தா அது நல்லா இருக்காது. இப்ப சொல்லுங்க, மணியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? மணியோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதிர்பார்க்கல. மணி வந்து ஐயோ மணியை வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் நிஜமாவே நினைச்சேன். மணி எப்படி மாட்டி விடலான்னு யோசிப்பாங்க. அண்ட் மெயினா ரவீனா வச்சு மணியை பிளேம் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அதுக்கு ஆப்போசிட் நடந்துச்சு. மேபி இந்த வீக் டாஸ்க்லயே போனதுனால
அவ்வளவு ஓவரா யாரும் கவனிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஸ்டார்டிங்ல விசித்ரா மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க, அவன் கேப்டனா நீ கேப்டனானே தெரியல ரம்யா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க கூட இன்னைக்கு வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லாம மணி பண்ண நல்ல விஷயங்களை வந்து அவங்க சொன்னாங்க. ரேஷனிங்கா இருக்கட்டும், அவரு ஒரு பிரச்சனைனா எப்படி ஹேண்டில் பண்றாரு, ஒருத்தவங்க தூங்குனாங்கன்னா வந்து எப்படி போய் அவங்கள எழுப்புறாரு அப்படிங்கறதுல இருந்து எல்லாருமே நல்லா பாசிட்டிவா தான் சொன்னாங்க. இந்த வீக் சரியா வந்து கேப்டனை யாரும் ஒத்து கவனிக்காததுனால இந்த வீக் வந்து மணி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மாயா வாயில இருந்து தப்பிச்சிருக்காருன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் மணிக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். மணியை ஆச்சரியமா பாக்குறாரு, மாயா நம்ம கேப்டன்சி நல்லா சொல்றாங்களா அப்படின்ட்டு. அப்ப அந்த அளவுக்கு வந்து மணி மனசுல வந்து மாயா எந்த மாதிரி இருந்துப்பாங்கன்னு பாத்துக்கோம். அது வந்து கமல் சாரே வந்து ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, கமல் சாரும் வாயை புடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. பட் மாயா கிட்ட இருந்து எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரல. இதுக்கு இன்னும் ஒரு 2 கொஸ்டின். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாருடைய கேப்டன்சிலையும் என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படிங்கறத மணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட கேப்டன்சில அது வராம பாத்துக்கிட்டாரா? மேபி அதுதான் வந்து விஷ்ணு வந்து சொன்னாரு, என்கிட்ட இருக்க அந்த தப்ப வந்து அவன் வந்து சரி கட்டிட்டான் சார் அப்படிங்கும் போது அதை கமல் சார் அக்செப்ட் பண்ணாரு. கரெக்டுங்க, உங்ககிட்ட தப்ப பார்த்ததுனாலதான் அவருக்கு அது பாடமா அமைஞ்சுது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் எடுத்து அவர் வந்து இந்த கேப்டன்சிக்கு நல்லா பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மணிக்குமே ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க நல்லாதான் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்லா பிளே பண்ணுங்க, பின்னாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அது எத்தனை பேர் ஃபீல் ஆச்சு தெரியல. பட் மணிக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி மணி வந்து டாப் 5ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மணி வந்து இப்போ ஒரு செகண்ட் வீக்கோ இல்ல தேர்ட் வீக்கோ அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி கேப்டன்சி ஏத்திருந்தாரு அப்படின்னா அவருடைய கேப்டன்சில நிறைய தவறுகள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப வந்து நாட்கள் குறைவு, ஆட்கள் நிறைய, பிரச்சனைகளும் நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து அப்ப வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கலாம். மேபி மாயா இருந்தாங்கல்ல, அந்த வீக் மணி இருந்திருந்தாலும் கொஞ்சம் சண்டைகள் நிறைய இருந்திருக்கும். அப்ப அவரால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த ஒரு விதத்துல வந்து கிரேட் எஸ்கேப் ஆயிட்டார் மணி. இந்த வீக்ல அவர் கேப்டன்சி பண்ணும்போது எந்த ஒரு சண்டையுமே இல்லை. ஸோ அதனால ஒரு ஒரு கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மணியை இதை வந்து சொன்னாரு, இந்த வீக் சண்டை போடுறதுனால தடுத்து நிறுத்திக்கலாம் சார், அது ஒண்ணு மட்டும் தான் என்னால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆமா, மணியோட கேப்டன்சில எந்த விதமான பிரச்சனையும் போகாததுனால கூட இந்த வாரம் டாபிக்ல கமல் சாருக்கும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்ல அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கும் நிறைய விஷயங்கள் இல்லைன்னு தான் தோணுச்சு. அந்த கேப்டன்சி பத்தி பேசினாரு. அண்ட் ஒருத்தரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, அவங்க என்ன மாத்திக்கணும் அப்படிங்கறத தென் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அந்த அந்த கிளாக் வைஸ் அது அது பண்ணாரு. அது அவ்வளவுதான். இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா தான் போச்சு, ரொம்ப இதுவா இல்ல. அந்த காக்ரோச் விஷயத்த பத்தி ஒரு வழியா பேசிட்டாரு 2 வாரம் கழிச்சு. போன வாரத்துக்கு முன்னே விஷ்ணு கேப்டன்சில காக்ரோச் ஆரம்பிச்சுட்டு மணி கேப்டன்சில முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எல்லாத்துக்கும் வந்து அர்ச்சனா கிட்ட வந்து ஊ அப்படின்னு அர்ச்சனா சொன்னாலும் ரியாக்ட் பண்ற விக்ரம் வந்து போன வீக் வந்து அர்ச்சனா வந்து அந்த ஸ்டார் டாஸ்க் விளையாடுனாங்க இல்லையா, ரவுண்டா நின்று அந்த 5 ஸ்டார் வின் பண்றதுக்காக. அப்ப வந்து அர்ச்சனா ஒரு வேர்டு சொன்னாங்க, பலியாடு அப்படிங்கிற வேர்டு. அந்த வேர்டு வந்து அவர் மனசை காயப்படுத்தி அப்படியே குத்தி கீழ்ச்சி விக்ரம வந்து அவ்வளவு ஒரு ஆவேசப்பட்டு, நீ என்ன அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, என்ன வந்து பலியாடுன்னு சொல்லாத அப்படிங்கிற அளவுக்கு அவர் கோவப்பட்டாரு. ஆனா அந்த கோவம் ஏன் வந்து மாயா காக்ரோச் சொன்னதுல வந்து ஏன் வரலன்னு தெரியல. அதுவும் வந்து கமல் சார் வந்து சொல்றாரு, நீங்க இருக்கும் போது சொல்றது வேற, நீங்க இல்லாத போது இப்ப அவங்க சொல்றாங்க காக்ரோச் எல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு சொல்றாங்க, காக்ரோச்சுக்கு தான் இந்த வாட்டி என்னோட ஓட்டுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணு, அது ஏன்னு எனக்கு தெரியல. கமல் சாரோட எபிசோட் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவங்க வழக்கம் போல இவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சு ஹக் பண்ணி, நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா, நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் சொன்னோம், நம்ம நார்மலா தான் பேசிட்டோம். பட் சடனா திடீர்னு வந்து விஷ்ணுவே கேட்டுட்டு இருந்த மாதிரி இவங்க வந்து பிளேம் பண்ணாங்க விஷ்ணுவை. நான் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். வந்து நிற்கும் போது மாயா பூர்ணிமா தான் விஷ்ணு கிட்ட பேசினாங்க அந்த விஷயத்த கிச்சன்ல. அதை நான் பார்த்தேன் லைவ்ல. அப்பவே சொன்னாங்க, ஆக்ரோச் எல்லாம்
அப்படின்னாங்க மாயா ம், வந்து. பட் ம், ம், அது வந்து விஷ்ணு கேட்டதுனாலதான் இவங்க காக்ரோச் விஷயத்தையும் எடுத்த மாதிரி வந்து பில்டப் பண்றாங்க. ம். அந்த அது நிக்சன் ஒரு சொல்லும் போதே வார்த்தை. இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லும் போது தவறுதான், நானா இருந்தாலுமே தவறுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னமோ அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி Yes, அவங்க ரொம்ப கரெக்டா போற மாதிரி ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க. தவறுதான் அப்படிங்கிறது. ம், அண்ட் வந்து மாயா கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ம், கமல் சார் சொன்னாங்க தப்புதான் சார், நான் வந்து ஒரு இதுக்காக சொன்னேன் சார், ஒரு ஜோக் தான் சார், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி தான் சார். இத வந்து ம், ரெகுலர் டைலாக்கா யூஸ் பண்ணுவாங்க மாயா, எந்த ஒரு வேர்டு அவங்க யூஸ் பண்ணாலும். பட் இந்த ம், வாட்டி வந்து அத கமல் ம், சார் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு ம். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க. எஸ், அண்ட் எஸ். விக்ரம் சொல்லும் போது நடுவுல மாயா பேசும்போது நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னாரு. அந்த ஆமா. ஒரு வார்த்தைக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு மாயாவுக்கு. எஸ், எஸ். ம். நிறுத்துங்கன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஆறுதலா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நிக்சன் வந்து இந்த இந்த ஹக்கிங் விஷயம் நடந்தது. அப்ப நிக்சன் வந்தாரு வந்து, ம், சாரி சாரி தல சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, நாங்க எழுதி நின்னது நாங்க 4 பேர் தான், 5 ம். பேர் தான், ஆனா இந்த வீட்டுல இருக்க மொத்த பேரும் உங்களை காக்கரோச் சொன்னாங்க ம். அப்படிங்கிறாரு. எனக்கு அப்படியே தெரிஞ்சு டைவர்ட் பண்ணி விட்டு அர்ச்சனா போறாரு. இவங்க எல்லாம் யாருமே வந்து அவரை காக்கரோச்னு சொல்லி நான் பாக்கல. நீங்க யாராவது ம். எபிசோட்ல பாத்தீங்கன்னா கமெண்ட்ல நாங்களும் சொல்லுங்க. பாக்கல. நான் ம், வந்து அவங்க லைவ்ல சொல்லியும் இதுல சொல்லியும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா ம், அர்ச்சனா அந்த ஒரு பலியாடுன்ற ஒரு வேர்டுக்காகவே அவர்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ம், விக்ரம் கூட ஜாலியா தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே டான்ஸ்ல இருந்து பேசுனதுல இருந்து நல்லா ஃபன்னா தான் பண்ணிட்டு இருந்தாங்க விக்ரம் கூட. ஒரு இடத்துல ம், கூட அவங்க காக்ரோச்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. அர்ச்சனாவை மட்டும் ம், சொல்ல, விசித்ராவா இருக்கட்டும், தினேஷா இருக்கட்டும், பூசுரேஷ் யூஸ் பண்ணாரு. பட் எஸ். இவங்க எல்லாம் யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் ரவீனாவும் தெரியாது. யூஸ் பண்ணிருக்காங்க. ம், ரவீனாவும் காக்ரோச்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா மணி ம், யூஸ் பண்ணல. ம், அதையும் வந்து இவர் வந்து மணி வந்து சொன்னாரு விக்ரம் கிட்ட வந்து, நான் வந்து பத்தியாடா நான் வந்துலாம் அவங்க சொல்லலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நானும் ம், வந்து இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் அண்ணாத்த, அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ம், சொன்னேன், அப்படி இருந்தும் அவங்க ம், என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு அங்க சொல்றாரு. அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன்ல தான் வந்து ம். ஆஹ் இவங்க வந்து மாயா வந்து ஹக் பண்றாங்க. ஆனா மாயா கிட்ட வந்து இல்ல இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்றாரு. ஏன் அப்படி அப்படி நீங்க பயந்து போகணும்னு என்ன அவசியம் தான் நான் கேக்குறேன். அதே தான் கமல்சரம் கேக்குறாரு. எஸ், உங்களை எஸ். ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னா நீங்க திருப்பி எதிர்த்து பேசணும் விக்ரம். நீங்க வந்து ம், அமைதியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்ல வந்து பட்ட பேர் ஆயிடும் ம், அப்படிங்கிற மாதிரி. ம், ம். அதாவது அதுல கமல் சார் சொன்னதுல ஒரு திருத்தம் பண்ணிருக்கலாம் சார். வந்து என்னன்னா, பட்டப்பெயர்கள் வந்து ஒரு சில பேர்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஒரு சில பேர் இல்ல, பட்ட பேரே வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஓகே. கண்டிப்பா, பட்ட கண்டிப்பா. பேரை வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த பட்ட பேர் வந்து அதாவது வெளியில இருந்து வர மீன்ஸ்ல கிரியேட் ஆகி உள்ள வந்து அது வேற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க அதை, அந்த பட்ட பேருன்றதுலாம். இப்ப மிக்சர் ம், அப்படின்ற பேரு வெளியில இருந்து இவருக்கு வச்ச பேர் விக்ரம்க்கு. ஆனா அது உள்ள வந்து அனன்யா மிக்சர்னு கொடுத்தாங்க. ம். கரெக்டுங்களா? அப்போ எஸ், வெளியில எஸ், இருந்து எஸ், உள்ள எஸ். போயிருக்கு அந்த விஷயம். அது வெளியில இருந்து தான் தொடங்கிருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள அந்த காக்ரோச்ன்ற விஷயம் இவங்களே அதை பேசி இவங்களே பரப்பிக்கிட்டு இவங்களே தான் அதெல்லாம் பண்ணது. ஸோ அது ம். வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே. பட்ட பேர் தான். அது என்ன பேர் வச்சாலும் பட்ட பேர் பட்ட பேர் தான். ம். எஸ், எஸ். அதே மாதிரி போர்ட் செட் பண்ணி அதுல அன்பு, விடாமுயற்சி, சுயநலம் அப்படி சொல்லிட்டு நெறைய காலம் வச்சிருந்தாங்க. அவங்கவங்க அவங்க விஷயத்த எடுத்து சொன்னாங்க. நான் இப்படித்தான் எனக்கு இவ்ளோ மெஷர்மென்ட் எனக்கு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சில பேர் சொன்னாங்க. ஆனா, இதுல எல்லாரையோடது நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து இவங்களுக்கு பொருத்தமே கிடையாது. தவறா சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு மனசுல பட்டது யாரு? எனக்கு வந்து ஐ திங்க் எல்லாருமே அப்படித்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படிதான் சொன்னாங்க. இருந்தாலும் பர்ட்டிகுலரா ஒருத்தவங்கள சொல்லணும் எல்லாருமே இல்லையா? கொஞ்சம் சேஃபா தான் ப்ளே பண்ணாங்க அதுல. மாயா கொஞ்சம் ஓப்பனா பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ம். மாயா வந்து அவங்க சொன்னாங்க, அன்பு எனக்கு இவங்க எல்லாம் நான் காட்டுறேன்னா காட்டலன்னு சொல்லுவாங்க, அதுக்காக காட்டுறேன், ம். அதுக்காக அந்த அன்பை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் அந்த ம். அன்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இவ்வளவு சுருக்கி இவ்வளவு வச்சிருக்கலாம். ஏன்னா அது ஒருத்தவங்க மேல மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க அந்த வீட்டுல. ஸோ இப்படி எஸ், எஸ், சுருக்கி எஸ். வச்சிருந்திருக்கணும். ம். அந்த வன்மம் வந்து அவங்களுக்கு நிறைய இருந்ததுனால அவங்க நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுல பண்ணாங்க. அந்த எஸ். அதனால ஒருத்தர் வெளியில போயிருக்காரு அப்படிங்கும் போது அந்த வன்மம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருந்தா அவர் வெளியில அனுப்பப்பட்டிருப்பாரு. ம். அனுப்புனதுக்கு அப்புறமா 90% அவங்க வன்மமே அவங்களுடைய குடுத்திருக்கலாம். அதுதான் ம். சொல்றேன். அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஃபேஸ் எப்படி பண்ணாங்க அந்த ரியாக்ஷன். சோ எஸ். அதெல்லாம் பார்க்கும்போது வன்மம் தான் வந்து ஆஃப் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மாயாவோடது. அண்ட் விக்ரம் கரெக்டா வந்து பண்ணாரு மணி.
நான் மணிதான் வருவாருன்னு நினைச்சேன். அதே மாதிரி மணிதான் வந்தாரு. மணி வந்து பாதி வந்து இது வச்சாரு. ஐ திங்க் அது எனக்கு சொல்ல தெரியல. லக்கி, அதிர்ஷ்டம். அதுதான் உண்மை. அதுக்கு நம்ம கிளாஸ் வெளியில இருந்து மணி வைக்கும் போது, அந்த அதிர்ஷ்டம் வைக்கும் போது ஆஃப் பை வச்சாரு. அதிர்ஷ்டம் வந்து கீழே வந்து அந்த மத்ததெல்லாம் அன்பு, சுயநலம் அதெல்லாம் வச்சாரு. அது வந்து கரெக்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம்க்கு அது கரெக்டா பொருத்தமா இருந்துச்சு. விக்ரம்க்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ஓவர் கிளாப் தான் கரெக்டா அமைஞ்சது. அண்ட் ரவீனா நிறைய விஷயங்கள் வந்து மணியை பத்தி சொன்னாங்க. அதுல என்னவோ ஒரு காலம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சேர்த்திருந்தா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபை பண்ணிருக்கோம் காதல். அது சேர்த்தா வந்து அவங்க மாட்டிப்பாங்கல்ல. ஏன்னா இப்ப அவங்க மாட்டாம இருக்காங்க நம்ம கிட்ட எல்லாம். ஓப்பனாவே அதுதான் போயிட்டு இருக்கு அங்க. பட் அதையும் கொடுத்திருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கழிச்சிட்டு இது மட்டும் தான் இருக்கு. அதுதான் கமல் சாருமே வந்து கலாய்க்கிறாருதான் அந்த விஷயத்த. ஆனா வந்து அது கலாய்க்க கூடாதுன்றதுக்காக அந்த காலம் அவங்க ஃபில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது ரவீனா சொன்ன மாதிரி அந்த வீட்டுல வன்மம் வந்து நிறைய இருக்கு. ஆமா, வன்மம் வந்து அதாவது நிக்சனுக்கு வன்மம் வந்து ரவீனா வச்சாங்க. அது நிக்சன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அவருக்கு வன்மமே இல்லையா. நீ வன்மமா இல்ல அப்படின்னா மணி கேப்டன்சிய பத்தி நீ ஏன் அப்படி பேசுன? இவர் வெளியில போயிருக்கணும், இந்த வாரம் எதிர்த்து அழிந்திருக்கணும், எவ்வளவு மச்சம் இருக்கு அந்த ஆளுக்கு, அதனாலதான் கேப்டன் ஆனாங்க. அது பேர் தான் வன்மம். அதுதான் வன்மம். மேபி அவங்களுக்கு வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிறதுதான் வன்மம். அண்ட் கமல் சார் எழுப்பி கேட்கும் போது மணி கேப்டன்சி பத்தி கேட்கும் போது நிக்சன் ஒரே வார்த்தையில வந்து முடிச்சிட்டாரு. எனக்கு மட்டும் ஸ்ட்ரைக் வச்சவங்க அவருக்கு வைக்கல. ஆமாங்க, அது கரெக்டான விஷயம் தான். இல்ல அது விக்ரம்க்கு மட்டும் பர்டிகுலரா மணி எல்லாம் வச்சிருந்தாங்க. மத்தபடி யாருக்குமே வைக்கல. அதுக்கு அது வருத்தமா தானே இருக்க செய்யும். அதுதான் சொல்றேன். அதாவது இந்த பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் யார் ஓரளவுக்கு நெகட்டிவா தெரியுறாங்களோ அவங்களுக்குதான் அந்த ஸ்ட்ரைக் மாதிரி வைக்கிறதா அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ விஷ்ணுவும் அப்ப நெகட்டிவா தான் இருந்தாரு. சோ அவருக்கும் ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருக்காங்க. அண்ட் நிக்சனுக்கும் ஸ்ட்ரைக். ஏன்னா இவங்க 2 பேரும் ஓவரா வந்து வாய் பேசுறவங்க, வார்த்தையை விடுறவங்க. சோ சண்டை பெருசா ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்ட்ரைக் வச்சதே. பட் வந்து அந்த வாரம் அப்படியே இப்படி இருந்தாரு நிக்சன் வந்து. நிக்சன் அப்படி இருந்தாரு. விஷ்ணு உஷாராயிட்டாரு. அவனுக்கே அடிச்சிட்டாங்க, நம்மளுக்கு கன்ஃபார்மா அடிச்சிருவானுங்க அப்படின்றதுனால விஷ்ணு அந்த வீக் வந்து அடிக்கிறதா அடிச்சுக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி அவரும் போயிட்டாரு. சோ மணி அந்த வீக்ல என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத வச்சுதான் வந்து அவங்க ஸ்ட்ரைக் வச்சு வைக்கணும் வைக்க கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்த நீ இப்ப சொன்ன பத்தியா, மணி கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இல்லன்னு சொல்லணும். நீ என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரைக் வைக்கல எனக்கு மட்டும் வச்சாங்க அதான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா அதுதான் வன்மம். அததான் மீன் பண்ணி ரவீனா வச்சிருக்காங்க. அந்த விஷயத்துல கரெக்டா வன்மம் கரெக்ட் தான். நிக்சனுக்குள்ள வன்மம் இருக்கு, அது கரெக்ட் தான். எல்லாருக்குள்ளயுமே வன்மம் இருக்கு. அத வந்து ஒத்துக்க மாட்டாங்கல்ல. தனக்கு வந்து யாராவது வச்சா அது எப்படி ஒத்துப்பாங்க? அந்த மாதிரி கண்டிப்பா. இந்த வர கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. அடுத்த வாரமான கேப்டன்சி எப்படி வரப்போகுது, அவங்களோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, யாரு நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் வந்து நமக்கு எலிமினேஷன் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் யார் எலிமினேஷன் ஆக போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.